கண்ணியத் தென்றல் காயிதே மில்லத் என்று போற்றப்படக்கூடிய இயற்பெயர் கொண்ட முகமது இஸ்மாயில் என்ற இயற்பெயர் கொண்டவர் தான் காயிதே மில்லத். இவர் 1896 ஜூன் 5ஆம் தேதி பிறந்தவராக இருக்கிறார். குறிப்பாக பல்வேறு சமூக பணிகள் செய்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் பல்வேறு தொண்டாற்றியவர் என்று போற்றப்படக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பாக 16 ஆண்டு காலம் காங்கிரசின் பெருந்தலைவர்களுள் ஒருவராக நிகழ்ந்தவராக மட்டுமில்லாமல் நாட்டின் விடுதலைக்காகவும் போராடியவராக இருக்கிறார். அவரின் 130வது பிறந்த நாள் இன்று சிறப்பிக்கப்படும் நிலையில் அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய இந்த பெரிய மசூதி என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் இஸ்லாமியர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அங்கு இருக்கக்கூடிய முக்கியஸ்தவர்கள், திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் என அனைவரும் சேர்ந்து இந்த பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நினைவிடத்தில் மலர் போர்வை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தியதை பார்க்க முடிந்தது. அப்போது காயிதே மில்லத் அவர்களின் நினைவிடத்தில் இஸ்லாமிய சமூகத்தினர் கூடி ஒரு வழிபாட்டு போன்ற ஒரு நிகழ்வையும் செய்திருந்தனர். அந்த வழிபாட்டை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த திமுக அரசின் ஆட்சி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற வேண்டும், அந்த ஆட்சி தொடர வேண்டும், இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று அவர்கள் வழிபாட்டில் முக்கியமாக தெரிவித்ததையும் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இவரது இந்த பிறந்த நாளை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து மரியாதை செலுத்தி வருவதை பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் தரப்பில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையும், அதிமுக தரப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெயவர்தன், அது மட்டுமின்றி அதிமுக தரப்பில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். மதிமுக பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய வைகோ உள்ளிட்டோரும் நேரடியாக வந்து மரியாதை செலுத்தியதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட 1920ஆம் ஆண்டு முதல் இந்த 16 ஆண்டு காலம் காங்கிரஸில் முக்கியமாக இருந்தவர் மட்டுமின்றி 1936ஆம் ஆண்டு சென்னை முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராகவும், சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர், மத்திய அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு உயர்ந்த பொறுப்புகளை ஏற்று மக்கள் பணியாற்றிய இவரை தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் போற்றி வருவதை பார்க்க முடிந்தது. சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம், அவர் பிறந்த மாவட்டமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்டப்பட்ட நூலகத்திற்கு அவரது பெயரையும் தமிழக முதலமைச்சர் சூட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவரை மரியாதை செய்வதற்காக அவரது இந்த 130வது பிறந்த நாளில் நேரடியாக தமிழக முதலமைச்சரை வந்து அவரது நினைவிடத்தில் மலர்கள் தூவி தனது மரியாதையை செலுத்தி சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது.